Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process, All India Quota counseling process. இந்த மருத்துவ கலந்தாய்வில் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தினமும் நடத்துகிறோம். உங்கள் கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். ஒரு சில காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, இருந்தாலும் உங்களுடைய ஆன்சர் நான் கொடுக்க தயாராக இருக்கிறோம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகங்க சார்? சார், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சொல்லுங்கள் சார். பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், எஸ்சி கம்யூனிட்டி 410 மார்க் வருது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு உண்டா சார்? என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி சார். எஸ்சி வாய்ப்பு இருக்குது சார், வாய்ப்பு இருக்குது. 400க்கு மேலே வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 400 to 420 வந்து கொஞ்சம் பார்டரில் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம உறுதியாக சொல்ல எல்லாமே எஸ்சி கம்யூனிட்டியில் நீங்கள் 700 பேருக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். தமிழ்நாட்டில் சார், தமிழ்நாட்டில் எஸ்சியில் 700 பேருக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ரேங்க் எஸ்சி 700க்குள்ள ரேங்க் இருக்கணும். சரி சார். ஓகேங்களா சார்? 410க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 50% சான்ஸ் இருக்கு. பட் உறுதியாக வந்து நம்மளோட 2022 407 வரைக்கும் கிடைச்சது சார். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு இன்னுமே மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். அப்போ வந்து 700 மார்க்குள்ள ரேங்க்ல வரணும். 700 ரேங்க்குள்ள எஸ்சியில் 700க்குள்ள இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா சார்? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம், சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். என் பொண்ணு வந்து இந்த வருஷம் 470 எடுத்திருக்கா. ஓகே. ஜெனரல் கேட்டகரி. செல்ஃப் ஃபினான்ஸ் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும் மேடம். பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைச்சிருக்கு. 2022 கிடைச்சிருக்கு. 470 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா யூனிவர்சிட்டி நல்லா இருக்குங்களா சார்? யூஜிசி அப்ரூவல் கூட? எஸ் மேடம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை மேடம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குங்க. இப்போ அதுக்கு பதில் இந்த ஆந்திரால பிஎஸ் அப்போலோ எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும் மேடம். அதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஆந்திரா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுங்க, கிடைச்சா ஜாயின் பண்ணலாம். நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே ஃபீஸ் தான் சார்? எஸ் மேடம். அங்கே 15 lakhs அந்த மாதிரி வரும். 14.5 வருங்க. நீங்க தாராளமா நீங்க இங்க ஜாயின் பண்றதை விட ஆந்திரால எம்கியூ, ஆந்திரா தெலுங்கானால மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுங்க, கிடைச்சா ஜாயின் பண்ணலாம். சென்னை சார் நாங்க, அதனால அதான் மேடம் சொல்றேன். நீங்க லாஸ்ட் டைம் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, சாந்தி மேடம். ஆமா. எஸ் மேடம். நீங்க ஆந்திரா தாராளமா இங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்றதை விட அங்க ஒரு 2 lakhs அதிகமானாலும் பரவாயில்ல, ஆந்திரா தெலுங்கானால மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். கிடைச்சா நீங்க ஜாயின் பண்ணலாம். சார், அது எப்ப சார் ஓபன் பண்ணுவாங்க மேடம்? நம்ம தமிழ்நாடு ஓபன் பண்ணும்போது தான் பண்ணுவாங்க மேடம். அப்படிங்களா? இது பெங்களூர்ல காலேஜஸ் நல்லா இருக்குமா சார்? பெங்களூர்லயும் இருக்கு. பட் அந்த கால் ஃபார் ஆல்ரெடி முதல்ல பண்ணியிருந்தாங்க. நீங்க ட்ரை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா அதர் ஸ்டேட்ல ட்ரை பண்ணுங்க மேடம். ஓகேங்க சார். ஓகேங்களா மேடம்? செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பார்டர்ல இருக்கு மேடம். வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், கட் ஆஃப்லாம் 550 சொல்றாங்களே சார். 550 வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் இல்ல மேடம். கவர்மெண்ட்டுக்கு தான் 570, பியூர் கவர்மெண்ட்டுக்கு தான் 550 570 சொல்றாங்க. பட் செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து ஒரு 520 வரைக்கும் வரலாம், 500 வரைக்கும் வரலாம் மேடம். அது நம்ம உறுதியா வந்து எவ்வளவு பேர் எடுக்கிறாங்கிறத பொறுத்தும் நீங்க அதர் ஸ்டேட்டுக்கும் நீங்க ட்ரை பண்றது பெட்டர் மேடம். நல்ல காலேஜஸ் அதர் ஸ்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 lakhs தான் வித்தியாசம் வரும், அதனால அதுல கிடைக்கும். ஓகேங்க சார். சார், நீங்க பிஎஸ் போயிருக்கீங்களா? பிஎஸ் அப்போல எங்க தெரிஞ்ச ஒரு ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க மேடம். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும் மேடம். நல்லா இருக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சந்தேகம் ஒண்ணு சார். அதாவது பையன் வந்து 23ல +2 முடிச்சான். ஓகேங்க சார். டிசி வாங்கியிருக்கோம். எஸ் சார். அதுல ஒரு சின்ன டவுட். அதாவது ஜெனரேட்டட் யூசர் ஐடி 15/5/2023 டேட் வந்திருக்கு பிரிண்ட். ஓகே. பிரின்சிபால் கையெழுத்து போட்டிருக்காரு 8/5/2023 அன் போட்டிருக்காரு. என்னதுங்க? அதாவது டிசில ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க. +2 டிசி நாங்க வந்து ரெக்குவயர்மெண்ட், அதாவது எங்க டிசி வேணும்னு 8/5/2023 நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம். ஓகே. அது வந்து 8/5/2023 அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஓகே. ஆனா அந்த கீழே ஒரு மென்ஷன் பண்ணிருக்குது ஜெனரேட்டட் யூசர் ஐடி. அந்த யூசர் ஐடி போயிட்டு வந்து 15/5/2020. சார், அது பிரச்சனை இல்லை. யூசர் ஐடி ஜெனரேட் பண்ணது அது பிரச்சனை இல்லைங்க சார். அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை சார். பிரச்சனை இல்லை. ஓகே.
ஓகே. அதுக்காக இப்போ ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு அனுப்புறதுக்காக. அதுக்காக செக் பண்ணிக்கணும். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுல யூசர் அத ஜெனரேட்டர் யூசர் ஐடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இல்லைங்க சார். அதாவது டேட் வந்து மாறி இருக்குது அதுக்காக கேக்குறேன். இல்ல சார், அது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண டேட் 8/5. அந்த யூசர் ஐடி ஜெனரேட் பண்ணது அதுக்கு பின்னாடி வராது, அது ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க சார், அதெல்லாம் பிரச்சனை வராது. அதுல ஒன்றும் வராதுங்க ஐயா? வராதுங்க சார். எனக்கு பிரின்சிபாலும் அந்த 8/5 தான் போட்டுருக்க கையெழுத்து. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. ஹலோ. சரிங்க. ஓகே, நன்றி. ஓகே. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மெட்ராஸ் பேசுறேன், சென்னை. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என் பையன் வந்து 402 சார். என்ன கேட்டகரி சார்? எஸ்சி சார். எஸ்சி கேட்டகரிக்கு நமக்கு 2022 407 மார்க் வரை கிடைச்சது சார். கவர்மெண்ட்லயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை விட கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கிறதுனால கவர்மெண்ட்லயும் கிடைக்கலாம், செல்ஃப் ஃபைனான்சிங்லயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். செல்ஃப் ஃபைனான்ஸ்ல பிஎஸ்சி கிடைக்குமா? கிடைக்கும் சார், கிடைக்கும். பிஎஸ்சி சார் கண்டிப்பா டாப் 3 காலேஜஸ்ல கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 2022 கட் ஆஃப்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் அதை விட குறைவாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இதெல்லாம் நம்மளுடைய உத்தேசமான ப்ரெடிக்ஷன். பேரண்ட்ஸுக்கு உங்களுடைய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணி வைக்கணும், சந்தேகம் இருந்தால் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணுறோம், தாராளமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். சொல்லுங்க சார், தங்கமணி சார் சொல்லுங்க. சார் இது ஒரு வீட்டுல கேட்க சொன்னாங்க, 310க்கு எது செல்ஃபைனான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எஸ்சில என்ன மார்க் சார்? 310 312 வருது. என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி கம்யூனிட்டி சார். 310க்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கு 350க்கு கீழே வருமாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு சார். மேபி நம்மளுடைய இந்த வருஷம் எஸ்சியில் வந்து ஒரு 1200 1300க்குள்ள இருந்தீங்கன்னா கிடைக்கும் சார். பட் ரொம்ப அவ்வளவு குறையுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். கஷ்டம். 350 60ல எதிர்பார்க்கலாம். எஸ் சார். போட்டு பார்க்கலாம் சார். போட்டு பார்க்கலாமா? அப்ளிகேஷன் போடலாம் சார். நம்ம கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் இப்போ முடிவு பண்ண வேண்டாம் சார். நம்ம அப்ளிகேஷன் போடுவோம், கவுன்சிலிங்ல கலந்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சார். ரேங்க் வந்துட்டா நம்ம சொல்லிடலாம் சார், நீங்க ஒரி பண்ணாதீங்க. இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் போடணும் சார், நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அதாவது நம்ம கிடைக்கும் கிடைக்காதனால முடிவு எடுக்க கூடாதுங்க சார். எஸ் சார். நம்ம நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் போடலாம் சார். சரி சார், கூப்பிடுறேன் சார். ஓகே சார், கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். அப்ளிகேஷன் போட்டு அது நான் உங்களுக்கு அனுப்புங்க சார், நான் சொல்றேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணும், தாராளமாக இந்த டைமில் கூப்பிடுங்க. ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணுனாலும் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ அதுவும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சொல்லுங்க மேடம், என்ன மார்க் வர மாதிரி இருக்கு? 457. உங்களுக்கு 2022ல செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சது, 440 வரைக்கும் கிடைச்சது. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம இதை விட கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேடம். செல்ஃப் ஃபைனான்ஸ்ல நல்ல காலேஜ் கிடைக்கும் மேடம். பட் அது பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல காலேஜ்ங்கிறது அப்புறம் அடுத்த ரேங்கை பொறுத்து மாறுபடும் மேடம். ஓ அப்படிங்களா சார்? சரிங்க சார், சரிங்க சார். அதுக்கு தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. தேவைப்படுது சார். நான் வந்து என்ன பண்ணேன்னு சொல்லுங்க, பண்றேன். இப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன, நாங்க வந்து எஸ்சி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். 325 தெரியும். செல்வின்னு ஒரு மேடம் 2023ல கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஆமா சார், அவங்க தான் சார். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த தடவை மார்க்ல 325 மார்க் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? டீம்டு கண்டிப்பா உங்களுக்கு எடுக்கலாம், சந்தேகமே இல்லை. நல்ல டீம்டு எடுக்கலாம். 323 325 எடுக்கலாமா? டீம்டு எடுக்கலாம் மேடம், தாராளமா எடுக்கலாம். பீஸ் எவ்வளவு சார்? எங்களுக்கு ஏதாவது கம்மி ஆகுமா எப்படின்னு உள்ளது கைடுனா உங்களுக்கு என்ன இல்ல அது பண்ணிக்கலாம் மேடம். உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி காலேஜ், என்ன ரேஞ்ச், உங்க மேக்ஸிமம் பட்ஜெட் என்ன சார்? எவ்வளவு குறைவா உள்ளது கிடைக்குமோ அது எனக்கு போதும். நான் அந்த வசதி கிடையாது. எங்களை லோன் எடுத்து தான் நான் படிக்க வைப்போம் பிள்ளைங்க. அப்ப எனக்கு வந்து லோன் கிடைக்குமா என்னன்னு தெரியாது.
இல்லை மேடம், நம்ம கவுன்சிலிங்கில் போனால் எம்பிபிஎஸ்க்கு எல்லாமே லோன் கிடைக்கும் மேடம். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த என்ஆர்ஐ லேப்ஸ் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கும். இப்போ ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சதுன்னா இந்த எஸ்சி கேட்டகரிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுங்கிற ஆர்டர் இருக்கு. பட் அந்த ஆர்டரை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சாலும் நம்ம அந்த டியூஷன் ஃபீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2-3 பேர் கேட்டிருக்காங்க. சார் நான் வேலை பார்க்கறதுனால எனக்கு பிள்ளை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஓகே ஓகே. எனக்கு வருமானம் கூடுதலா இருக்கு. நான் இன்கம் டாக்ஸ் வரையும் கட்டிட்டு இருக்கேன். அதனால என் பிள்ளை கிடைக்கிறதுக்கு சான்ஸ். ஓகே ஓகே, புரியுது மேடம், புரியுது. சரி, அப்போ நான் என்ன பண்ணணும் சார்? நீங்க எனக்கு கைட் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் மேடம், கைடன்ஸ் கொடுப்போம். எந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் குறைவா வருது, எந்த மாதிரி காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எடுத்தோம்னா நீங்கள் நேரடியாக மீட் பண்ணீங்கன்னா, லைக் ஒரு சில காலேஜ் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நேரடியாக போய் மீட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு அரௌண்ட் 18 to 20 lakhs கூட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எடுத்துட்டோம்னா ஃபீஸ் குறைவா வந்துடும். ஒரு நிமிஷம் சார், இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில ஆல் இந்தியா கோட்டால போடும்போது 11 லட்சம் தானே ஆகும்னு வரைக்கும் சார் போட்டிருக்கீங்க. டீம்டு யூனிவர்சிட்டி 11 லட்சம் வராது மேடம், பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் 11 லட்சம் வரும். டீம்டு யூனிவர்சிட்டி வேற, பிரைவேட் யூனிவர்சிட்டி வேற. பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கிறது நீங்க திருச்சியில் இருக்கீங்க ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், அது கவர்மெண்ட் கோட்டால வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கும். அது கவர்மெண்ட் கோட்டால இந்த மார்க் கிடைக்க பார்க்கலாம் மேடம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம ரிசல்ட் வரட்டும் மேடம், பார்த்துக்கலாம். 325 வெயிட் பண்ணி பார்க்கலாங்க மேடம். சரி, எனக்கு இந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சு. இல்ல ஆல்ரெடி இருக்கு மேடம், உங்க சேவ் பண்ணிருக்கேன். 2023ல நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க. செல்வி உங்க கேட்டகரி எல்லாமே வச்சிருக்கேன். ஆமா, அப்ப நான் ரிசல்ட் வந்தவும் கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, என்ன மாதிரி பண்ணலாங்கிற எல்லாமே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா. அப்போ என்ன சார்? ஓகே மேடம், ஓகே 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 சார், கிடைக்க சான்ஸ் இருக்குல சார்? இருக்கு மேடம், இருக்குங்க. ட்ரை பண்ணுவோம். சரி. இப்போ ஒவ்வொருடைய பேரண்ட்ஸுக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதா எண்ணம். பட் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ரேங்க் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்ட் ஆயிடுச்சு. அப்ப எல்லாருக்குமே கிடைக்குமானா அது ஒரு கேள்விக்குறி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மேடம். அதாவது நீங்க ரிசல்ட் கான்டாக்ட் பண்ணுங்க மேடம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு பேரண்டோட ஆதங்கம் என்ன, எப்படியாவது நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதான். என்னோட குழந்தைக்கு அப்ளை பண்ணும்போது அதே சுச்சுவேஷன் தான் நானும் இருந்திருக்கேன். அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நான் தவறு சொல்ல முடியாது. அது மார்க் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே தன் குழந்தை நம்ம எதிர்பார்த்த கனவு நிறைவேறணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு பெற்றோருடைய கனவும். அவங்களுடைய அந்த கனவை நிறைவேற்றணுங்கிறதான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அந்த ஆர்வத்தில் தான் எல்லா பெற்றோரும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. சார் இந்த மார்க்கு கிடைக்குமா, இந்த மார்க்கு டீம்டு கிடைக்குமா, ஃபீஸ் குறைவாக கிடைக்குமா, அதாவது ஃபீஸ். ஏன்னா ஒரு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைங்க இன்னைக்கு. அதாவது 20 லட்சம் 30 லட்சம் கட்டுறங்கிறது ஈஸியான ஒரு இது கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பெற்றோர் நினைக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. என்ன டவுட்டுங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். என்ன சந்தேகம்? நீட் ஆஸ்பிரண்ட், இப்போ நீட் எழுதி இருக்கேன். வணக்கம், சொல்லுங்க. நாங்க எஸ்சி கம்யூனிட்டி சார். நான் 420 மார்க் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணதுல 420க்கு கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிறைய எஸ்சில ஒரு 400+ சொல்லிட்டு தான் இருக்காங்க. 420 430 இருக்கு சார். ஒரே நிமிஷம் சார், கொஞ்சம் இங்க டவர் இல்ல சார். கிடைக்கும், நான் பேசுறது கேக்குதா? 420க்கு வாய்ப்பு இருக்குங்க, கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். செல்ஃப் ஃபைனான்சிங் சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் ஒரு 400+னாவே நமக்கு எல்லாமே ரெண்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஒரு 100 மார்க் லாஸ்ட் இயர் விட குறைய மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால நமக்கு கிடைக்குங்க மேடம், கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ எல்லாருக்குமே இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. சொல்லுங்க சார். வணக்கம். இப்போ நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஃப்ரீ டைம் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த கால்ஸ் நம்ம நிறைய கால்ஸ் வரும். ஸோ ஷார்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஒருத்தரே நிறைய பேர் பேசும்போது ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அது எப்படியாவது நம்மளுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆர்வம். பட் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் எல்லாருமே சீக்கிரமா கேட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். சொல்லுங்க மேடம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. என்ன டவுட்டுங்க?
திருநெல்வேலில இருந்து பேசுறேன் சார். என் பொண்ணு 500 மார்க் வரும் நீட்ல. என்ன கேட்டகரி மேடம்? எம்பிசி. எம்பிசிக்கு கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு பார்டர்ல இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். பட் நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங்கும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கும் கிடைச்சதுன்னா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் போற ஐடியா இருக்கா? அதான் கொஞ்சம் கஷ்டம் தான், அதான் கேட்டேன். கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2022 495 மார்க் வரைக்கும் கிடைச்சது. அதை விட கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். பிடிஎஸ் கண்டிப்பா கிடைக்கும். கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட் பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்துட்டு கூட நீங்க செகண்ட் ரவுண்ட் எம்பிபிஎஸ் மாத்திக்கலாம். கிடைச்சா மாத்திக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு சிலர்னால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கு. அதான் உண்மையும் கூட. அப்போ இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எதையை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. பெற்றோர்களும் நீங்கள் அதை பற்றி இது பண்ண வேண்டாம். நமக்கு கடவுள் மருத்துவர் ஆகும்னு எழுதியிருந்தால் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ ரேங்க் தான் டிசைட் பண்ணும், மார்க் டிசைட் பண்ணாது. அந்த ரேங்க்ல என்ன மார்க் இந்த வருஷம் வாங்கியிருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்களுடைய கனவு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வருஷம் கஷ்டமான கொஸ்டின் பேப்பர், அதனால மார்க் குறையுதுனால எல்லாருக்கும் குறையும். நீங்க வந்து மார்க் குறைஞ்சிருச்சுன்னு வருத்தம்லாம் படாதீங்க. என்ன சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். எங்க பொண்ணு 478 சார். என்ன கம்யூனிட்டி சார்? பிசி சார். பிசி பார்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் சார். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குங்களா சார்? கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஓகே சார். நன்றி சார், நன்றி சார். இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா 2022 கட் ஆஃபை பேஸ் பண்ணி சொல்றேன். 2022ல பயாலஜி கஷ்டமா இருந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. 2022 விட கட் ஆஃப் குறையும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் நம்ம ஒரு சேஃப் சைடு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் 2022 பேஸ் பண்ணி சொல்றேன். அதனாலதான் 450க்கு மேல இருந்தா பிசிக்கு கிடைக்கும், 470 இருந்தா பிசிக்கு கிடைக்கும், 500க்கு மேல இருந்தா எம்பிசிக்கு கவர்மெண்ட்ல கிடைக்கும், 520க்கு மேல இருந்தா பிசிக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ ஏதோ ஒரு இதுல சொல்றது கிடையாது. நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் 2022 கட் ஆஃப் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஓசி கேட்டகரியா ஒரு 570க்கு மேலே தான் கவர்மெண்ட் கிடைக்கும், பிசி கேட்டகரியா 520க்கு மேலே கவர்மெண்ட் கிடைக்கும், பிசிஎம் கேட்டகரியா ஒரு 510+ கிடைக்கும், எம்பிசி 500க்கு மேலே கிடைக்கும், இந்த மாதிரி எஸ்சி கேட்டகரியா ஒரு 410க்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் மாறுபடலாம். இந்த வருஷம் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் குழந்தைகள் எப்படி மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் சந்தேகங்கள் இருந்தால் டெய்லியும் கேளுங்க. பட் இந்த ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க. இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரீ கைடன்ஸில் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ரீமியம் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லுங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லை ஃப்ரீ கைடன்ஸில் நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மெயின் மோட்டோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். என்னோட டாக்டருக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன், அப்போ என்னோட டாக்டர் என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணி நம்ம அட்மிஷன் எடுத்தோம், ஸோ இந்த ப்ரைவேட் காலேஜஸில் என்ன மாதிரி ஃபீஸஸ் எல்லாம் இருக்குது, அப்போ இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதான் இந்த ஃப்ரீ கைடன்ஸோட நோக்கம். ஸோ இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ கட் ஆஃப் ரிலேட்டடாக சொல்கிறோம், ஃபீஸ் ரிலேட்டடாக சொல்கிறோம், ஆல் இண்டியா கோட்டா ரிலேட்டடாக சொல்கிறோம். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் இப்போ சென்னையில இருந்து பேசிட்டேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஏன்னா நிறைய அந்த கால்ஸ் வந்துருக்கு, அதை பேஸ் பண்ணி திருப்பி கால் பேக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதனால தேங்க்யூ சார். சப்போஸ் நீங்கள் கால் பண்ணியிருந்தாலும் நாங்கள் அதை கால் பேக் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் எடுக்க முடியாமல் போயிருந்தா கூட உங்களுக்கு அது மீண்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். ஸோ ஒரு சிலர் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, திருப்பி நம்ம கால் பேக் பண்ணுறோம். ஏன்னா எந்த நம்பருக்கு பேசணும், எந்த நம்பருக்கு பேசலையும் உடனே நம்ம லைவ்ல பண்ண முடியலை. இந்த லைவ் அப்படிங்கிறது 9 to 10 நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அது யூடியூப் லைவ் கிடையாது. நீங்கள் கால் பண்ணி பேசினீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோவா சொல்கிறோம். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க சார்? 450 கிடைக்குமா சார்? என்ன கம்யூனிட்டிங்க சார்? பிசி சார். பார்டர்ல இருக்கு. ஏன்னா 2022ல கிடைச்சிருக்கு. உறுதியா சொல்ல முடியாது. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கலாம். நீங்க முன்கூட்டியே வேற ஏதாவது பிளான் பண்ணி வைக்கிறது நல்லது. எம்பிபிஎஸ் கிடைச்சா ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். அஷூரன்ஸ்லாம் தர முடியாதா சார்?
இப்போ நம்ம ஒரு உத்தேசமா 2022 கட் ஆஃப் தான் வச்சு நான் அசூரன்ஸ் பண்றதை பத்தி உங்களுக்கு நான் கிடைக்காம போயிட்டு என்ன பண்ண முடியும். 2022 கட் ஆஃப்ல 455 வரை கிடைச்சது. அதை விட கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் இன்னுமே நான் சேஃப் சைடு 2022 சொல்றேன். இதை விட கூட குறைஞ்சு வரலாம். ஓகேங்க சார். சரிங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? பேஸ்ல கட் ஆஃப்னு வச்சு சொல்றீங்க சார். என்னங்க? நீங்க வந்து பிசிக்கு எவ்வளவு கட் ஆஃப்னு சொல்றீங்க சார் இது வரையும்? நான் வந்து 2022ல 452 வரைக்கும் கிடைச்சிருக்கேன். ஓ, சோ அந்த பேசிஸ் கவர்மெண்ட் கோட்டா. ஓகே. சோ அந்த பேசிஸ் சொல்றோம். அதை விட கஷ்டமா இருந்திருக்கு கொஸ்டின் பேப்பர். 2022 விட கஷ்டமா இருந்திருக்கு. ஓ, சோ அந்த பேசிஸ்ல 2022 கட் ஆஃப் வரலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசமான நம்மளோட ப்ரெடிக்ஷன். அதை விட குறைஞ்சு வந்தா உங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்களா? ஓகே. ஆமாங்க சார். பட் எல்லாருமே 400 to 500 தான் மார்க் நிறைய சொல்றாங்க. 500 மார்க் மேல நம்ம கால் பண்றது லிமிட்டடா தான் இருக்கு. 600க்கு மேல ரொம்ப லிமிட்டடா இருக்குனால கண்டிப்பா கட் ஆஃப் குறைஞ்சு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நமக்கு கண்டிப்பா ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார்.